அதாவது தேசிய தேசிய கௌரவத்துக்கு அவமதிப்பை தடுப்பதற்கான சட்டம். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா த ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஆனர் ஆக்ட். ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஆனர் ஆக்ட். என கேட்டால் இந்த சட்டத்தை முதல்ல இயற்றியது தமிழ்நாடு. இதே பேர் 1971 இந்திரா காந்தி முதல்ல கொண்டு வரதுக்கு முன்னாடி 1957 பெரியாருடைய போராட்டத்தை ஒடுக்குவதற்காக அப்போது கொண்டு வந்த சட்டம். சி சுப்பிரமணியமும் பக்தவச்சலமும் காமராசர் முதல்வராக இருந்தாலும் அப்போது அவர் சட்டசபைக்கு வராமல் புறக்கணித்தார். இது ஒரு சரித்திரம். அப்போ எதுக்காகன்னா 57 அந்த சட்டத்தோட அடிப்படை என்னன்னா, தேசிய கொடியையோ மகாத்மா காந்தியினுடைய உருவச்சிலையோ உருவ படத்தையோ அல்லது தேசிய கீதத்தையோ நேஷனல் ஆந்தம் இவைகளை அவமரியாதை செய்யக்கூடாது என்பதுதான். அதாவது அரசமைப்பு சட்டத்தை அவமரியாதை செய்யக்கூடாது அந்த நேரத்தில். ஏன்னா பெரியார் சாதியை ஒழிக்காத அரசமைப்பு சட்டத்தின் சில பிரிவுகளை எரிப்பதாகவும் தமிழ்நாட்டிற்கு உரிய அதிகாரத்தை தராத அந்த பிரிவுகளை எரிப்பதாக சொன்னார். எல்லா அரசமைப்பு சட்டத்திலும் எல்லா பிரிவுகளும் இல்லை, ரெண்டு விஷயத்தை தான் அவர் சொன்னார் தமிழ்நாட்டுக்கு சாதி ஒழிப்புக்கு. அப்போ அந்த சட்டத்தை கொண்டு வராங்க. 1971 வர சட்டத்தில் அவங்க ரெண்டு விஷயம் தான். இது ஏற்கனவே இருக்கு, நம்ம தமிழ்நாடு சட்டம் இருக்கு. 71 சட்டத்தில் 2 செய்திருந்தாங்க. 1 தேசிய கொடி, 2 தேசிய கீதம். இவைகளை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவைகளை கூட தேசிய கொடியை விட்டுருக்கு, அது பிரச்சனை இல்லை. தேசிய கீதத்துக்கு ஒரு சம்பந்தமாக தேசிய கீதத்தை கூட ஒருவர் பாட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது, அது அவமதிப்பாகாது அப்படின்றத உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. உச்ச நீதிமன்றமே இல்லைங்க, நம்முடைய மாண்புமிகு நம்முடைய சகோதரர் ஜி.ஆர். சாமிநாதனே சொல்லியிருக்கார். அதான் இதில் முக்கியம். அதை எதனால் சொல்கிறாரு? தேசிய கீதத்தை பாடும்போது எழுந்து நிற்க வேண்டாம், அதை பாட வேண்டிய அவசியம் இல்லை. நீ எதனால் சொல்கிறாரு? சங்கராச்சாரியாருக்காக சொன்னார். அவர் தமிழ்த்தாய் வாழ்த்துக்காக சொன்னார். தமிழ்த்தாய் வாழ்த்தின் போது தேசிய கீதத்தை பற்றி சொன்னார். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு மட்டும் இல்லை, அதை உச்ச நீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பை சுட்டி காண்பித்து சொன்னார். அந்த தீர்ப்பு மிக பிரபலமான வழக்கு தீர்ப்பு. பிஜோ இமானுவல் எதிர் கேரள மாநிலம் என்பது அந்த வழக்கு. அதாவது கேரள மாநிலத்திலிருந்து போனது. அதில் என்னன்னா, அவங்க ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவ மதத்தின் ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள், நமக்கு தெரியக்கூடாது, ஜோஷுவா அப்படின்ற ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள். அவர்கள் யாரையும் வணங்க மாட்டார்கள், யாரையும் இறைவனை தவிர வணங்க மாட்டார்கள், அதை புகழ மாட்டார்கள். எனவே அந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய அந்த 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 மதத்தை சேர்ந்த பிள்ளைகள், அந்த பிரிவு, அந்த நமக்கெல்லாம் எல்லாம் தெரியும்னா கத்தோலிக்கு, ப்ராட்டஸ்டன்ட்டு, சிஎஸ்ஐ தான் தெரியும். இல்லை, இவங்க ஜெஷுவான்ற அந்த பிரிவை சேர்ந்த மாணவர்கள் அதை பாடும்போது எழுந்து நின்றார்கள், ஆனால் பாடவில்லை என்பதற்காக அவர்கள் பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். அந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் சென்ற போது உச்ச நீதிமன்றம் பாட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னது. அதை சொன்னதை சங்கராச்சாரியார் கேஸில் சாமிநாதன் சொல்லியிருக்கார். இப்போ அதனால் என்ன நாம் இப்போ தெளிவுபடுத்துகிறோம்னா, இப்போ வந்தே மாதரம் பாடல் இருக்குல்ல, அதையும் பாட வேண்டிய அவசியம் இல்லை. அது சட்டப்படி குற்றம் இல்லை, அதான், வேற ஒன்றுமே இல்லை. அது பாடுறவங்க பாடலாம், பாட வேண்டாம். ஏன் பாடுறதுல என்னன்னா, யாருக்குமே முதல் 2 பத்திகளை பாடுவதில் யாருக்குமே ஆட்சேபனை இல்லை. மற்ற 4 மொத்தம் 6 பத்தி இருக்கு, மற்ற பத்திகளை பாடுவதில் தான் ஆட்சேபனை. 1937 கல்கத்தாவில் கூடிய காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி கூட்டத்தில் அங்கே இந்த சர்ச்சை எழுந்து இந்த விஷயம் சம்பந்தமாக குறிப்பாக வங்காளத்தை சேர்ந்த ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய கருத்தை கேட்டு அந்த கமிட்டியில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார், மகாத்மா காந்தி அவர்கள், நேரு அவர்கள், வல்லபாய் பட்டேல், என்ன சொல்லணும், வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ஆசாத், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இவர்கள்
அப்போ இருக்கக்கூடிய அங்கே வங்காளத்தில் புகழ்பெற்ற ரவீந்திரநாத் தாகூரை கேட்குறாங்க. ரவீந்திரநாத் தாகூர் சொல்கிறாரு, வந்தே மாதரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு பத்தியை மட்டும் பாடினால் போதும், மற்ற 4 பத்திகள் ஒரு ஆட்சேபனைக்குரியது. ஏன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து மத கடவுளர்களை புகழ்வது, வேற மதத்தை சார்ந்தவர்களோ அல்லது எங்களை போன்ற நாத்திகர்களோ அப்படி சொல்ல மாட்டேன். வேணா பார்த்து இல்லையா, கோவிந்தா சொன்னா இல்லை, அரோகரா நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒன்றும் சொல்லுங்கள். என் வீட்டில் என் குடும்பத்தார், என் உறவுகள், நண்பர்கள் எல்லாம் சொன்ன. ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்துக்கே போகிறோம், கடவுள் வாழ்த்து பாடுறாங்க, நான் நிச்சயமாக எழுந்து நிற்பேன். சங்கராச்சாரியார் மாதிரி பண்ண மாட்டேன். பெரியார் எழுந்து நின்னார். அவன் மரியாதை, நம்ம வந்து மரியாதையை வந்து கொடுக்கணும். ஆனால் பாட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் வார்த்தை நானும் சேர்ந்து பாடணும்னு அவசியம் இல்லை. அதுதான் இதில் வந்து துல்லியமாக சொல்ல வேண்டிய செய்திங்க. ஒன்று. ரெண்டாவது, அரசமைப்பு சட்டத்தில் வந்து இது சம்மந்தமாக எதுவும் தேசிய பாடல்ன்ற நேஷ்னல் சாங்னு ஒன்றும் இல்லை. தேசிய கீதம் பற்றி இருக்கிறது பாடணுன்ட்டு. தேசிய கீதத்தை பாட வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும் இருக்கு. தேசிய பாடல் என்ற ஒன்று இல்லை. தேசிய கீதத்தை அவமரியாதை பண்ண மரியாதை செலுத்த வேண்டும் என்பது கூட ஒரிஜினல் சட்டத்தில் இல்லை. எமர்ஜென்சி பீரியடில் அது கொண்டு வரப்பட்டது, பரவாயில்ல, அதில் நமக்கு ஆட்சேபனை இல்லை. அதில் பண்ணணும் அப்படின்றதுல என்ன முக்கியமானதுன்னா, இந்த தேசிய பாடலாக சொல்கிறாங்க பாருங்கள். அந்த வந்தே மாதரம் பாடல் சுதந்திர போராட்ட எழுச்சிக்கு உதவி செய்தது என்பது வேறு. ஆனால் அந்த வந்தே மாதரம் பாடல் இந்திய நாட்டை பற்றிய பாடல் அல்ல. அதை முக்கியமாக தயவு செய்து தெளிவுபடுத்தணும். அந்த பாடல் ஒன்றுபட்ட வங்கத்தை, ஒன்றுபட்ட வங்கம்னா இன்றைய ஒரிசா, பீகார், மேற்கு வங்கம், கிழக்கு வங்கம் அனைத்தையும் சேர்ந்த. ஏன்னா அந்த பாடல்ல 7 கோடி மக்களை குறிப்பிடுறாங்க. யார் 7 கோடி மக்கள்? பாரதி என்ன சொல்றான்? 30 கோடி அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த 7 கோடி மக்களுக்காக நான் சொல்ல, அரவிந்த கோஷ் சொல்றாரு, இது வங்காளதேசத்து தேசிய கீதம், இந்தியாவின் தேசிய கீதம் அல்ல. அரவிந்த கோஷ் அவங்க சொல்றது. 2 முக்கியமானது. இதை எழுதிய அவர் பக்கிம் சந்திரர் இருக்கார் இல்லையா, அதை நிச்சயமா தெரிஞ்சுக்கணுங்க. பக்கிம் சந்திரர் சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு துளியும் கிள்ளி போட்டவர் இல்லை. இன்னும் கேட்டால் அவர் 1858 தான் நேரடி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு இந்தியா உட்பட்டது. 1857 முதல் சுதந்திர புரட்சி, சிப்பாய் கழகம். அதற்கப்புறம் தான், அதுக்கு முன்னாடி கிழக்கிந்திய கம்பெனி. 1858 தான் நேரடி பிரிட்டிஷ் ஆட்சி. 1858 சப் கலெக்டராக, துணை ஆட்சியராக பிரிட்டிஷ் அரசால் முதலில் நியமிக்கப்பட்டவர் இவர்தான் என்ற இந்த தகவல் போகணும். அவருக்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவர் வேற ஒரு நாவல்ல அந்த ஒரு பாட்டு எழுதுறாரு. அந்த பாடல் வேறு, அது வந்து இஸ்லாமிய அரசர்களுக்கு எதிரான பாடல். அதுக்குள்ள நம்ம போகல. ஆனால் இவர் 1858 இருந்து 1891 வரை 33 ஆண்டுகள் துணை ஆட்சியராக, சப் கலெக்டராக அவங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சேவை செய்தவர். ராவ் பகதூர் போன்ற பட்டங்களை, சுதந்திர போராளிகள் அந்த பட்டங்களை துறந்தார்கள், தூக்கி எறிந்தார்கள் இருந்தவர் என்ற தகவலை தங்களுக்கு சொல்றோம். மீண்டும் சொல்கிறோம், அரவிந்த கோஷ் வந்து அந்த வங்காளத்துக்கான பாடலாக தான் இதை சொன்னார். இப்போ நேஷனல் ஆந்தம்னா திராவிட உக்கல வங்கான்னு வரும். அது அந்த மாதிரி எங்கேயுமே இருக்காது. அதில் திராவிட என்ற வார்த்தை, அதாவது திராவிடன்ற திராவிட மட்டும் இல்லை. ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஒரு திராவிடர் பல்கலைக்கழகம், திராவிட பல்கலைக்கழகம்னு ஒன்று இங்கே இதில் இருக்குது. அது பேர் என்ன, குப்பத்தில் இருக்குது. அதை வந்து ஐயா சுப்பிரமணியம் இருக்கார்ல, அவரை வந்து தான் அது ஒன்று உண்டாக்குவதற்காக இப்போ முரளி மனோகர் ஜோஷியை போய் சந்திக்கிறார். அவர் சொன்னார், நீங்கள் திராவிடன் என்றதை எடுத்துகிட்டு வேற எதனா வார்த்தை போடுங்கன்ட்டு. அவர் உடனே கேட்டார், தேசிய கீதத்திலிருந்து திராவிடத்தை எடுங்க, நான் இதை எடுத்துடுறேங்க. அப்போ அதே மாதிரி இன்னைக்கு இதில் கிடையாது. எது, இந்த தேசிய பாடலில் கிடையாது. அதில் முதல் 2 பத்தி இருக்கு பாருங்க, அது தேசிய விடுதலைக்கு உணர்வூட்டியதாக இருந்தது. அதனால தான் மற்ற 4 பத்திகளை வேண்டாம் என்று சொன்னது
எல்லோரும் பாராட்டக்கூடிய யார? தகா முனிவர் என்று தாகூரை யார் சொல்றது? மோடி அவர்களே சொல்றார், மகா முனிவர். குருஜி தாகூரே சொன்னார், ரெண்டே ரெண்டு பத்தி போதும் அப்படின்ட்டு. அது எந்த பத்தியா இருந்தாலும் சரி, அது எந்த வந்தே மாதரம் பாடலாகட்டும், அல்லது தேசிய கீதமாகட்டும், அல்லது எந்த பாடலாகட்டும், அதை பாட வேண்டிய அவசியம் இல்லை, எழுந்து நிற்கணும். என்னுடைய கருத்து எழுந்து நிற்பது புடிகாட்டி கூட, அதில் உடன்பாடு இல்லாட்டி கூட எழுந்து நிற்கணும். சங்கராச்சாரியாருடைய கருத்து நமக்கு உடன்பாடு அல்ல. சங்கராச்சாரியார் எழுந்து நிற்கிறது தப்புன்னு சொல்லி அவங்களுடைய வலதுசாரி ஸ்வராஜ்யா பத்திரிகையை எழுதினாலும் ஜிஆர் சாமிநாதன் தான் சொன்னார், எழுந்து நிற்கலாம் அவசியம்லாம் இல்லை, உட்கார்ந்தாலே போதும், பாடணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னார். அதில் எங்களுக்கு ஒரு பகுதியில் உடன்பாடு சாமிநாதனுடன், என்ன எழுந்து பாட வேண்டிய அவசியம் இல்லை என்பதில். ஆனால் உட்கார்ந்துருக்கூடாது, நம்ம பிடிக்காட்டி கூட ஒரு சபைக்கு போனால் அந்த சபையிலே, இப்போ நான் ஒரு கிறிஸ்தவ ஒரு கல்வி நிறுவனத்துக்கு போகிறேன், அங்கே கிறிஸ்தவ சாங் பாடுறாங்க, எனக்கு உடன்பாடு கிடையாது, ஆனால் எழுந்து நிற்கணும். ஒரு இந்து இதுக்கு போடுறாங்க, அது கடவுள் வாழ்த்து பாடுறாங்க, இன்னும் பாடுறாங்க, பல பள்ளிக்கூடங்களில் பாடுறாங்க, அதுக்கு எழுந்து நிற்கணும். அப்படி என்பது தான் இதில் முக்கியமானது. இதில் முக்கியமாக கடைசியாக ஒன்று சொல்லிடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் முதல்ல நான் சொன்ன 57 இந்த சட்டத்தையே, அதாவது த ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஆனர் ஆக்ட் முதல்ல கொண்டு வந்தது, கான்ஸ்டியூஷன் அவமரியாதை பண்ணோட கொண்டு வந்து தமிழ்நாடு தான் சொன்னேன். அதே மாதிரி வந்தே மாதரம் பாடலில் தமிழ்நாட்டு பாடல் இருக்குங்க. மகாகவி பாரதி அவன் சுதந்திர போராட்டத்தில் தியாகம் செய்து சிறைக்கு சென்றவன், இங்கே இருந்து துரத்தப்பட்டு பாண்டிச்சேரியில் குடிபுகுந்தவன். அவன் பாடிய பாடல் இருக்கு பாருங்க, அந்த பாடலை ஏன் நீங்கள் வைக்க மாட்டீங்க? தமிழ்நாடு பிறந்ததுனாலயா? அவன் பாடல் இருக்கு பாருங்க, அதில் வங்கத்துக்கு மட்டும் சொல்ல 7 கோடி சொல்லவில்லை, அதில் தயவு செய்து அதை சொல்கிறேன் கேளுங்க. வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில ஃபுல்லாக போட போகிறது இல்லை, அதில் இருக்கக்கூடிய மிக போற்றத்தக்க வரிகளை மட்டும் சொல்கிறேன், எல்லாமே போற்றத்தக்க வரிகள்.